அஜித் மரணம். பணிக்கு திரும்பிய புகார்தாரர் நிகிதா. அஜித்குமார் லாக்அப் டெத் வழக்கில் புகார் கொடுத்த நிகிதா கூலாக பணிக்கு திரும்பி உள்ளார். அவர் மீது பல்வேறு பண மோசடி போவார்கள் நிலுவையில் இருப்பதாக அவரது முன்னாள் கணவர் திருமாறன் உள்ளிட்டோர் கூறியிருந்தனர். அவரை கைது செய்து போலீசார் விசாரிக்க உள்ளதாகவும் பேசப்பட்டது. ஆனால் 20 நாட்கள் மருத்துவ விடுப்பு முடிந்து இன்று திண்டுக்கல்லில் உள்ள எம்.வி. முத்தையா அரசு கல்லூரி பணிக்கு சென்றுள்ளார். பேராவூரணி வடக்கு ஒன்றியத்தில் திமுக உறுப்பினர் சேர்க்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வடக்கு ஒன்றியம் பாகம் எண் 79 ஞாயிற்றுக்கிழமை திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் உறுப்பினர் சேர்க்கைக்காக வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைக்கும் திட்டத்தின் நோக்கம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கி உறுப்பினர் சேர்க்கும் பணியில் பேராவூரணி வடக்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க செயல். நன்றி கூறிய அமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். இது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் நீதிக்கட்சி அன்றைக்கு திராவிட சங்க விடுதியை உருவாக்கியது. அதை அடியொற்றி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகளுக்கு வரலாற்று சிறப்புமிக்க பெயர் மாற்றம் செய்துள்ள முதல்வருக்கு நன்றிகள் என தெரிவித்துள்ளார்.